7 வரை இன்று செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பல்கலைக்கழக கல்வியில் சர்வதேச மையமாக தமிழகத்தை மாற்ற முயற்சி. சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு. ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாளை முன்கூட்டியே தருவதாக கூறி மோசடி. தர்மபுரியில் 6 பேர் கைது. காவல்துறையினர் தீவிர விசாரணை. காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க வேண்டும். அழைப்பு விடுக்க நாளை டெல்லி வருகிறார் இலங்கை அமைச்சர் பெரஸ். காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றால் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம். திமுக தலைவர் கருணாநிதி அறிவிப்பு. நாட்டின் பொருளாதாரம் ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டுவிட்டது. மத்திய அரசு மீது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் குற்றச்சாட்டு. பல்கலைக்கழக கல்வியின் சர்வதேச மையமாக தமிழகத்தை உருவாக்க முயற்சி மேற்கொண்டுள்ளதாக முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தின் 155வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சென்னை பல்கலைக்கழகம் வரலாற்று சான்றாக விளங்கி வருவதாக தெரிவித்த முதலமைச்சர் ஜெயலலிதா, தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள் சிறப்பான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்த விழாவில் ஆளுநர் ரோசையா, உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன், பல்கலைக்கழக துணைவேந்தர் தாண்டவன் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் 1160 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. முன்னதாக சென்னை பல்கலைக்கழகத்தில் 84 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள சேப்பாக்கம் வளாக தோரண வாயிலை முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். The University of Madras has pegged the stakes high for its students, and the alumni have distinguished themselves in various fields of excellence in India and abroad and brought laurels to their alma mater. The Madras University boasts of many stalwarts as its alumni. இலங்கையில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் மாநாட்டில் பங்கேற்க வருமாறு அழைப்பு விடுப்பதற்காக இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் பெரஸ் நாளை இந்தியா வருகிறார். காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்கக்கூடாது என சில அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் அவர் டெல்லி வருகிறார். இந்தியா வரும் இலங்கை அமைச்சர் பெரஸ் இரு நாட்டு உறவுகள் குறித்தும் ஆலோசிப்பார் என தெரிகிறது. பெரஸின் வருகை தொடர்ந்து இலங்கை எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கேவும் 3 நாள் பயணமாக இந்தியா வருகிறார். திங்கட்கிழமை முதல் அவர் பயணத்தை தொடங்குகிறார். இலங்கையில் தமிழர்கள் வசிக்கும் பகுதியில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த மாதம் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் விக்ரமசிங்கேவின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்காது என்பதை பிரதமர் மன்மோகன் சிங் திட்டவட்டமாக அறிவிக்க வேண்டும் என திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காமன்வெல்த் தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்க இலங்கை அமைச்சர் ஜிஎல் பெரஸ் இந்தியா வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சியினரும் மக்களும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்கக்கூடாது என கோரிக்கை விடுத்து வருவதாகவும் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். எனவே தமிழர்களின் கோரிக்கையை ஏற்று காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்காது என இலங்கை அமைச்சர் பெரஸிடம் பிரதமர் தெரிவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த வேண்டுகோளை ஏற்காமல் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றால் அதனை கண்டித்து வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும் கருப்பு கொடி ஏற்றப்படும் என கருணாநிதி கூறியுள்ளார். மேலும் ரயில் நிறுத்த போராட்டம் நடத்தப்படும் எனவும் மத்திய அரசுக்கு திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் ஆசிரியர் தகுதி தேர்விற்கான முதல் தாள் தேர்வு இன்று நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்த தேர்வை 687 மையங்களில் சுமார் 2,71,909 பேர் எழுதினர். இதனையொட்டி சிபிஎஸ்இ உட்பட அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. நாளை நடைபெறும் 2ஆம் தாள் தேர்வை 1071 மையங்களில் 4,15,942 பேர் எழுதுகின்றனர். 150 மதிப்பெண்கள் கொண்ட இந்த தேர்வில் வெற்றி பெற 90 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். கடந்த ஆண்டு முதன்முறையாக நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் பங்கேற்றவர்களில் 0.39% பேர் மட்டுமே தேர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு நடத்தப்பட்ட மறுதேர்வில் பங்கேற்ற லட்சக்கணக்கான தேர்வர்களில் வெறும் 2.69% பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றனர்.
ஆசிரியர் தகுதி தேர்விற்கான வினாத்தாளை வைத்திருப்பதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட ஒரு பெண் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், இந்த மோசடி விவகாரம் எப்படி வெளிச்சத்துக்கு வந்தது? அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி பகுதியை சேர்ந்தவர் அசோக்குமார். இவரது நண்பரான சந்திரசேகர் இவர் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிச்சிருக்க கொண்டு பேசியிருக்காரு. என்கிட்ட இந்த ஆசிரியர் தேர்வுக்கான வினாத்தாள் இருக்கு, இதை முன்கூட்டியே உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும் அப்படின்னு அசோக்குமார்கிட்ட சந்திரசேகர் கேட்டிருக்காரு. இது தொடர்பா அசோக்குமாரும் 5 லட்சம் என்னால கொடுக்க முடியாது, என்னால முடிஞ்சது 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு பேரம் பேசி 1 லட்சம் ரூபாயை இவர்கிட்ட சந்திரசேகர்கிட்ட கொடுத்திருக்காரு. இதன் பிறகு கூறியபடி சந்திரசேகர் வினாத்தாளை கொடுக்காத பட்சத்தில் இது ஒரு மோசடி என்பதை தெரிந்து கொண்ட அசோக்குமார் தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் நேரில் சென்று புகார் கொடுத்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்த போலீசார் இன்று அவங்களை இந்த மோசடி கும்பலில் ஈடுபட்ட ஒரு பெண் உட்பட, அதாவது கணபதி, அவரது மனைவி எஸ்தர் மற்றும் சந்திரசேகர், அவரது நண்பர் இளையராஜா, அசோக்குமார் உள்ளிட்ட 6 பேரை இன்னைக்கு சுற்றி வளைச்சு கைது செஞ்சிருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து 7,80,000 பணத்தையும் போலீசார் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. திவ்யா, மோகன்ராஜ், இதுவரைக்கும் எத்தனை பேர் அவங்க கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்திருக்காங்க அப்படின்ற விவரம் தெரிய வந்திருக்கா? தற்போது கைது செய்யப்பட்ட இந்த ஒரு பெண் உட்பட 6 பேர் மேலேயும் பாத்தீங்கன்னாக்கா மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதாவது தருமபுரி மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் தொடர் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அசோக்குமார், அதாவது புகார் கொடுத்த அசோக்குமார் இவர்களிடம் கொடுத்தது வெறும் 1 லட்சம் ரூபாய். ஆனால் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் 7,80,000 ரூபாய் என்ற சூழ்நிலையில் இவர்கள் இந்த கும்பல் வேறு யாரிடமெல்லாம் இது போன்ற ஒரு மோசடியில் ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்தும் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா இது பணம் பறிக்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மற்றபடி வினாத்தாள் எதுவும் இவர்கள் கையில் இல்லை என்பதும் உறுதிப்பட போலீசார் தெரிவித்திருக்காங்க. திவ்யா, உங்க தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ். கன்னியாகுமரி மாவட்ட கடலோரங்களில் சட்டவிரோதமாக அள்ளப்படும் கனிம மணல் கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசு நிறுவன ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியா ரேர் எர்த் லிமிடெட் என்ற அந்த பொதுத்துறை நிறுவனம் கனிம மணல் கொள்ளையினால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கொள்ளையால் அரசு நிறுவனத்திற்கு வருவாய் பாதிப்பு ஏற்படுவதாகவும் கூறியுள்ளனர். தூத்துக்குடியில் மணல் கொள்ளை குறித்து நடத்தப்படும் ஆய்வை போல கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஆய்வு நடத்த வேண்டும் என்று அந்நிறுவன தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மருத்துவம், பொறியியல் படிப்புகளில் இடஒதுக்கீடு காரணமாக தரம் குறைவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்களை நீக்க மறு ஆய்வு மனு தாக்கல் செய்வதில் அரசு தெளிவாக உள்ளதாக மத்திய அரசு நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார். அந்த தீர்ப்பு எந்த கேள்வி எழுப்பப்பட்டதோ அந்த கேள்விக்கு மட்டும்தான் இந்த தீர்ப்பளிக்க வேண்டிய ஒழிய எழுப்பப்பட்ட கேள்விக்கு அப்பால் தேவையில்லாத ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு தேவையில்லாத கருத்துக்களை சொல்லி அரசுடைய நடவடிக்கைகளிலே நீங்கள் தடை செய்தது தவறு, அந்த பாராக்களை நீக்க வேண்டும் என்று மறு ஆய்வு மனு தாக்கல் செய்வது, அந்த மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தீர்ப்பை மறு ஆய்வு செய்து நாம் விரும்பும் இந்த தீர்ப்பு வந்தால் நல்லது, வரவில்லை என்றால் அரசியல் சாசனத்தை மீண்டும் திருத்துவது என்று நம்முடைய அரசு முடிவெடுக்கும். தமிழகத்தில் காங்கிரசின் ஆதரவின்றி இனி எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாது என மத்திய இணையமைச்சர் நாராயணசுவாமி தெரிவித்துள்ளார். தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் உறுப்பினராக இருந்த லதா பிரியகுமாரின் நினைவஞ்சலி கூட்டம் சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக், மத்திய அமைச்சர்கள் நாராயணசுவாமி, ஜி.கே. வாசன், சுதர்சன நாச்சியப்பன், தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞான தேசிகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் பேசிய நாராயணசுவாமி, தமிழக காங்கிரஸ் தலைவர்களிடம் ஒற்றுமை இல்லை என்று தெரிவித்தார். தமிழகத்திலே இருக்கின்ற அரசியல் கட்சிகள் சொல்லலாம், வெளியில நாங்கள் தனித்து நிற்போம் என்று சொல்லலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய துணை இல்லாமல் அவர்கள் ஆட்சிக்கு வர முடியாது. சேலம் வனப்பகுதியிலிருந்து விழுப்புரம் மாவட்டம் சின்ன சேலம் பகுதியில் விளை நிலங்களுக்குள் புகுந்த காட்டு யானைகளை விரட்டும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டத்தில் கடந்த மாத இறுதியில் 6 காட்டு யானைகள் கல்லாநத்தம் பகுதியில் உள்ள விளை நிலங்களை சேதம் செய்தன. அதனைத் தொடர்ந்து சங்கராபுரம் வனப்பகுதியாக வட பொன்பரப்பி வழியாக திருவண்ணாமலை மாவட்டத்திற்குள் யானைகள் புகுந்தன. அங்கிருந்து விழுப்புரம் மாவட்டம் மணலூர்பேட்டை வழியாக திருப்பாலப்பந்தலில் உள்ள விளை நிலங்களை சேதப்படுத்தின. இதனால் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர்.
யானைகளை விரட்ட 20 சிறப்பு வனத்துறை அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு யானை விரட்டும் பணியின் போது காணாமல் போன வன காவலரின் சடலம் கிணற்றிலிருந்து இன்று கண்டெடுக்கப்பட்டது. மதுரவாயில் துறைமுகம் சாலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி திமுக சார்பில் சென்னை நெற்குன்றம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த திமுக ஆட்சியில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஆனால் 2012ஆம் ஆண்டு கூவம் கரையோரம் அமைக்கப்படும் தூண்களால் பிரச்சனை ஏற்படும் என திட்டத்தை நிறுத்தி வைத்தது தமிழக அரசு. இதனை கண்டித்து இன்று திமுக துணை பொதுச் செயலாளர் VP துரைசாமி தலைமையில் திமுக சார்பில் 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டும் போராட்டம் தொடர்ந்ததால் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். நீலகிரியில் மலை ரயில் பாதையில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக மேட்டுப்பாளையம் உதகை இடையே ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து இன்று காலை உதகைக்கு மலை ரயில் புறப்பட்டது. அந்த ரயில் கல்லா ரயில் நிலையத்தை கடந்து வந்தபோது ரயில் பாதையில் பாறைகள் உருண்டு கிடந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து ரயில் நிறுத்தப்பட்டது. பின்னர் மலை ரயில் மீண்டும் மேட்டுப்பாளையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டது. தொடர் மழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டு பாறைகள் உருண்டு ரயில் பாதையின் பல் சக்கரங்கள் சேதமடைந்துள்ளதால் இன்றும் நாளையும் மலை ரயில் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. ரயில் பாதையை சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள கிரசன்ட் கேஸ்டல் பள்ளியில் புதிய தலைமுறையின் வீட்டுக்கொரு விஞ்ஞானி கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியை நீலகிரி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அனிதா தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் முழுவதிலும் இருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சுற்றுச்சூழல் மாசுக்கு மாற்று என்ற தலைப்பில் தங்களது படைப்புகளை காட்சிக்கு வைத்திருந்தனர். மாணவர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் கண்காட்சியை ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். இனி சில செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள மலை கிராமத்தில் குண்டும் குழியுமாக காணப்படும் சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குரங்கணி கிராமத்திலிருந்து நரிப்பட்டி செல்லும் சாலை மிகவும் மோசமாக உள்ளதால் பேருந்துகள் வருவதில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பழனி அருகே பாலாறு பொருந்தலாறு அணை பகுதியில் 2 யானைகள் இறந்து கிடந்தன. யானைகளின் உடலில் காயங்கள் இருந்ததால் இரண்டும் சண்டை போட்டதால் உயிரிழந்திருக்கலாம் என்று வனத்துறையினர் கருதுகின்றனர். கடந்த சில தினங்களாக இப்பகுதியில் சுற்றி வந்த யானை கூட்டத்தை சேர்ந்த யானைகளாக இவை இருக்கலாம் என்றும் அவர்கள் கூறினர். கால்நடை மருத்துவர் உதவியுடன் யானைகளின் உடல் பரிசோதனை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டது. கனிம வளங்கள் கொள்ளை அடிக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது என்று கோஆப்டெக்ஸ் இயக்குநர் சகாயம் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அரியூரில் உள்ள தனியார் கல்லூரியின் தமிழ் பேரவை விழாவில் கலந்து கொண்டு பேசிய சகாயம் தமிழின் சிறப்புகள் மற்றும் வரலாறு குறித்து உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசு பணி என்பது மக்களுக்காகவே என்றும் தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்கரையில் ஆளில்லாத இலங்கை படகு ஒன்று கரை ஒதுங்கியது. சுமார் 17 அடி நீளமுள்ள இந்த படகில் மீன்பிடி சாதனங்கள் எதுவும் இல்லை. கோடியக்கரையில் அடிக்கடி கடத்தல்கள் நடப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த படகு கரை ஒதுங்கியிருப்பது காவல்துறையினருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் இன்று நடைபெற்ற வார ஆட்டுச்சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றது. அண்மையில் புதிய இடத்திற்கு சந்தை மாற்றப்பட்டாலும் பொதுமக்களின் கூட்டம் குறையவில்லை. இன்றைய சந்தையில் ஆடு ஒன்று 1500 ரூபாய்க்கு தொடங்கி 20,000 ரூபாய் வரை விற்பனையானது. ஆந்திர மாநிலம் குண்டூரிலிருந்து குன்னூர் நோக்கி சென்ற பேருந்து வெலிங்டன் அருகே நிலைத்தடுமாறி விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்து ஓட்டுநரும் சுற்றுலா பயணிகள் 13 பேரும் காயமடைந்தனர். இவர்கள் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரத்திலிருந்து காய்கறிகளை விவசாயிகளே நேரடியாக சென்னைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்யும் புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் சித்திரசேனன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முதற்கட்டமாக கீழ்மருவத்தூர், மருத்துவம்பாடி, பெரும்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் இந்த திட்டத்தை தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கிஷ்ட்வார் வன்முறையை கண்டித்து ஜம்மு காஷ்மீரில் பிரிவினைவாத அமைப்புகள் முழு அடைப்பு போராட்டம் நடத்தின. இதனால் ஸ்ரீநகர் உட்பட மாநிலத்தின் பல பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. பெரும்பாலான போக்குவரத்து வாகனங்கள் இயங்காததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது.
8 நாடுகள் பங்கேற்கும் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்காக இந்திய ஹாக்கி அணி மலேசியா புறப்பட்டுச் சென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெறுவதற்கான கடைசி வாய்ப்பாக உள்ள ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி வரும் 24ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதில் சர்தார் சிங் தலைமையிலான 18 பேர் அடங்கிய இந்திய அணி கலந்து கொள்கிறது. டானிஷ் முஸ்தபா, SV சுனில், குர்விந்தர் சிங் சாண்டி, ஆகாஷ் தீப் சிங் ஆகிய 4 முக்கிய வீரர்கள் காயம் காரணமாக இந்த போட்டித் தொடரில் கலந்து கொள்ளவில்லை. பள்ளி மாணவ மாணவியருக்கான மாநில அளவிலான சதுரங்க போட்டி திண்டுக்கல்லில் தொடங்கியுள்ளது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டி NGO காலனியில் உள்ள பள்ளியில் நடைபெறுகிறது. இதில் திண்டுக்கல், கரூர், சிவகங்கை உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். 8, 11, 14 மற்றும் 17 வயதிற்குட்பட்டோருக்கென 4 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறுகின்றன.